என்பவர் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசி. அசிரியா என்பது சக்தி வாய்ந்த சாத்தான் நகரமாக இருந்தது. இஸ்ரவேலுடன் மிகவும் பகைமை கொண்டதாக இருந்தது. அசீரியாவின் தலைநகரம் நினைவா. நினைவாவில் வாழ்ந்த மக்கள் சரியான முறையில் இருக்கவில்லை. ஒரு நாள் ஜோனா நடந்து சென்ற போது ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. ஜோனா ஆண்டவரின் குரலை கேட்டான். ஜோனா, நினைவாவிற்கு செல். இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நடப்பதை நிறுத்த சொல்லி அவர்களுக்கு போது நல்ல வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு உதவி செய்வதோடு கூடிய விரைவில் அந்த நகரம் அழியப் போகிறது என்றும் கூறு. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. நான் சரியென்று கூறியிருந்தாலும் அவர்களுக்கு உதவ எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் மோசமானவர்கள். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவர் கூறியபடி நான் நினிவேவிற்கு செல்லப் போவதில்லை. எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளப் போகிறேன். ஜோனா உடனே கடலை நோக்கி நடந்தான். அங்கு ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த பெரிய கப்பலில் நான் ஒளிந்து கொள்ளப் போகிறேன். ஜோனா கப்பலின் அருகில் சென்றான். இந்த கப்பல் எங்கு செல்கிறது? இது அடுத்த நகரத்திற்கு செல்கிறது. தேவையான பணத்தை நான் கொடுக்கிறேன். கப்பலின் அடிவாரத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். சரி, உள்ளே வா. ஜோனா கப்பலின் அடிவாரத்திற்கு சென்று தூங்கிவிட்டான். கப்பல் கரையை விட்டு நகர்ந்ததும் ஒரு மோசமான புயல் வந்தது. ஓடுங்கள், போய் மூட்டைகளை எடுத்து கடலிலே வீசுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாம் மூழ்க மாட்டோம். வந்துவிடு, அங்கே நிற்காதே. ஒவ்வொருவரும் அந்த மோசமான சூழ்நிலையை நினைத்து பயந்தனர். ஓ ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்களா? நாம் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். ஜோனா எங்கே? மாலுமி சென்று பார்த்தபோது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். நீ எப்படி தூங்கலாம்? எழுந்து ஆண்டவரை பிரார்த்தனை செய். அவர் நமக்கு உதவி செய்வார். இதற்கிடையில் இந்த புயல் ஜோனாவின் பிழையினால் ஏற்பட்டதென மற்ற ஓட்டுநர்கள் முடிவு செய்தனர். ஆண்டவர் கோபம் அடையும் வண்ணம் அவன் ஏதோ செய்திருக்கிறான். ஜோனா, நீ என்ன செய்தாய்? நீ எந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய்? இந்த புயலை நிறுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவன், கடல், நிலம் அனைத்தையும் உருவாக்கியவர். ஆண்டவர் ஒரு உபயம் கேட்டதினால் நான் ஓடி ஒளிந்து விட்டேன். என் தவறால் தான் இது நடக்கிறது. என்னை கடலில் தூக்கி எறியுங்கள், புயல் நின்றுவிடும். உன்னை கப்பலில் இருந்து எரிந்து உன்னை காயப்படுத்த மாட்டோம். நாங்கள் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளுகிறோம். புயல் மிகவும் மோசமாக இருந்தது. என்னை எரிவதை தவிர வேறு வழியே இல்லை. தயவு செய்து என்னை கடலில் எரிந்து விடுங்கள். அவன் சொல்வதை செய்யுங்கள். அவர்கள் ஜோனாவை தூக்கி கடலில் வீசி எறிந்தனர். உடனடியாக புயல் அமைதியடைந்து கடல் நிசப்தமானது. அவன் சரியாக சொல்லியிருக்கிறான். உண்மையான தேவனிடத்தில் அவன் விசுவாசம் கொண்டிருக்கிறான். அங்கே பாருங்கள், அந்த மீன் ஜோனாவை விழுங்கிவிட்டது. ஆண்டவர் அந்த மீனை ஜோனா மூழ்காமல் தடுக்கவே அனுப்பினார். ஜோனா அந்த மீனுக்குள் 3 இரவு 3 பகல் தங்கியிருந்தான். நான் மறுபடியும் பகல் வெளிச்சத்தை பார்ப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஜோனா மீனின் உள்ளே பிடிபட்டிருந்த போது ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்தான். ஆண்டவரே, நான் ஓடி ஒளித்ததற்காக என்னை மன்னியுங்கள். என்னை மூழ்காமல் என் மீது கருணை காட்டியதற்கு மிக்க நன்றி. 3 நாட்கள் கழிந்தன. மீனே, இப்பொழுது நீ ஜோனாவை வெளியே விடு. ஜோனாவை காய்ந்த நிலத்தில் விட்டது. அந்த மீனின் இருட்டு வயிற்றிலிருந்து வெளியே வந்த ஜோனா மகிழ்ச்சியடைந்தான். மீண்டும் 2வது முறையாக ஆண்டவர் அவனிடம் கூறினார். ஜோனா, நீ நினைவாவிற்கு சென்று இஸ்ரவேலர்களுக்கு எதிராக மக்கள் செய்யும் செயலை நிறுத்தச் சொல். இம்முறை ஜோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக நினைவாக்கு சென்றான். ஜோனா அங்கு சென்றதும் மக்களிடம் தனக்கு என்ன நடந்தது என்று கூறினான்.
ஆண்டவரிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். தீய செயல்களை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும், அல்லது 40 நாட்களில் இந்த நகரம் முழுவதும் அழிந்துவிடும். ஆண்டவர் கருணை உள்ளவர். நீங்கள் உங்கள் பாவ செயல்களை விட்டுவிட்டால் நிச்சயம் அவர் உங்களை மன்னிப்பார். அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வண்ணம் அனைவரும் ஜோனா சொன்னதை கேட்டனர். ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்தனர். அதோடு தாங்கள் செய்த எல்லா தீய செயல்களையும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவர் அனைவரையும் நேசிக்கிறார். உங்கள் தவறுகளை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த நகரத்தையும் அழிக்காமல் உங்கள் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பார்.